மீன் வளம் பாதிக்கப்படும். மீனவர் வாழ்க்கை கேள்விக்குறியாகும். தமிழக அரசே அனுமதிக்காதே. கார்பன் திட்டம் நிலத்தடி நீர் வீணாகும். விவசாயம் பாழாகும். கடலுக்குள்ளே தொலை போட்டால் 3000 மீட்டர் தொலை போட்டால் கடல் நீர் வெப்பமானால் மீன்கள் எல்லாம் செத்து போகும். அனுமதிக்காதே. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக அரசே அனுமதிக்காதே. சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்று. மறியல் போர். மீனவர்களை பாதுகாக்க, விவசாயத்தை பாதுகாக்க, நிலத்தடி நீரை பாதுகாக்க, நம்மளை எல்லாம் பாதுகாத்த, சுனாமியில் பாதுகாத்த பிச்சாவரம் காடுக்கு ஆபத்து. இல்லைக்கு ஆபத்து. கடலூர் மாவட்டத்துக்கு ஆபத்து. அரங்கிப்பேட்டைக்கு ஆபத்து. ஹைட்ரோ கார்பன் வந்தாலே மீன்கள் எல்லாம் செத்து போகும். விவசாயம் எல்லாம் அழிந்து போகும். கடல் எல்லாம் தொலை போடுறான். 3000 மீட்டர் தொலை போட்டால் மீன்கள் எல்லாம் செத்து போகும். விவசாயம் அழிந்து போகும். விஜய் அரசே ஹைட்ரோ கார்பன் கூடாது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரங்கிப்பேட்டைக்கு கிணறு தோண்டுவதால் கடலின் வெப்பநிலை உயருமே. பெருக்கம் பாதிக்கப்பட்டு அழைத்துவிடும். அபாயங்களே ஏற்படுமே. பின்னாடி வரும். அழிந்துவிடும் அபாயம் ஏற்படுமே. தமிழக அரசே ஒன்றிய அரசே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரங்கிப்பேட்டையிலே அனுமதிக்காதே. சுனாமி அழிவின் போது இல்லை பிச்சாவரம். இங்க போடுறானா அனுமதியோம் பாய் பின்னாடி வாங்க பாய். பின்னாடி வாங்க பாய். மீனவர்களை வஞ்சிக்காது. காப்பாத்து. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாத்து. தமிழக அரசை காப்பாத்து. ஒன்றிய அரசை காப்பாத்து. சுற்றுச்சூழல் ஊழல்களும் கடல் வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுமே. இந்த திட்டத்தை
திட்டத்தாலே உலக புகழ்பெற்ற சுற்றுலா மையமான பாதிக்கின்ற பஸ் நிற்கிது பாருங்க இங்கிட்ட இதாண்ட வாங்க திட்டத்தாலே கடல் வளம் மீன் வளம் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை பகுதியில் 4 இடங்களில் ஆழ்துளை கிணறு அமைக்க ஹிந்துஸ்தான் நிறுவனமானது மாநில அரசுக்கும் கோரிக்கை வச்சிருக்கு, மத்திய அரசுக்கும் கோரிக்கை வச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிப்காட்டால் பாதி கிராமங்கள் அழிவு நிலையில் இருக்குது. அதே போல் நெய்வேலியால் நிலத்தடி மிக மிக மோசமாக போய் அந்த பகுதியில் பூகம்பம் சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதுச்சத்திரத்தில் பவர் ஸ்டேஷன் வச்சு அங்கே உள்ள மக்களுக்கு மிக மிக துன்பமான ஒரு சூழல் உருவாகிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை பகுதியிலே 10,000 அடி ஆழத்திற்கு 4 இடங்களில் போர் போட்டு அதன் மூலமாக ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கம் அனுமதிக்காது. அதை வலியுறுத்தி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பிலே மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மாண்புமிகு விஜய் அரசாங்கமானது உடனடியாக தலையிட்டு இந்த திட்டத்தினை ரத்து செய்யும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என கேட்டுக்கொள்கிறோம். அதன் மூலமாக இந்த ஆழ்துளை கிணறு தோண்டுவதால் மீனவர் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். அதை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். மீன்வளம் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் உள்ளதால் இதை கண்டித்து தான் இன்றைய தினம் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக மறியல் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசாங்கம் செவி சாய்க்க முடியாவிட்டால் அடுத்த கட்டம் போராட்டமானது எங்கள் மாவட்ட குழு கலந்து பேசி கடலில் இறங்கி போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதை நிச்சயமாக செய்வோம்.